கொடுங்க. இப்பொழுதும் உபாகமம் 34வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். ஆமென். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தயவா ஆண்கள் எல்லாரும் அந்த புத்தகத்தை தரீங்க. பைபிளை எடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை இதை வாசிங்க. ஆண்கள், பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சத்தமாவே வாசிங்க. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். ஆமென். இந்த வேத வசனத்தை, இந்த புத்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகத்தில் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. யாரை குறித்து எழுதியிருக்கிறாரு? மோசேயை குறித்து. அப்போ மோசே யாரு? ஒரு தீர்க்கதரிசின்ட்டு இங்கே அறியப்படுறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோசே. அவர் ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், ஜனங்களை பாதுகாத்தவர், ஜனங்களை வழி நடத்தினவர். அப்போ இந்த மோசே யாருன்றதை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா பிரயோஜனமாக இருக்கும். யாத்திராகமம் 2வது அதிகாரம். யாத்திராகமம் எல்லாரும் எடுங்க. 2வது புத்தகம் யாத்திராகமம் 2வது அதிகாரத்தை எடுங்க. நம்ம வசனத்தோடு சேர்ந்து இருப்போம். அப்போ அந்த வசனம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இந்த பகுதியில் பார்க்குறோம் லேவியின் குடும்பம். லேவின்னா நமக்கு தெரியும் யாரு? ஆசாரிய ஊழியம் செய்ய பிற்காலத்தில் இந்த மோசேயினால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி லேவி. அப்போ இந்த லேவி யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் யாரு? தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அதாவது ஆதி பிதா என்று சொல்கிற வரிசையில் அவங்க வருவாங்க. முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வரிசையில் முதலாவது வர்றவர் ஆபிரகாம் வருவார். அப்போ அந்த ஆபிரகாமுடைய சந்ததி, அந்த ஆபிரகாமுடைய சந்ததி, அவருடைய சந்ததியில தான் யார்? ஆபிரகாமுக்கு சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு. அவங்க சந்ததியில 12 கோத்திர பிதாக்களில் ஒருவர் பேர் தான் லேவி. அப்போ ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி லேவி. அந்த சந்ததியில பார்க்குறோம். அப்போ இவர் தேவனால ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட சந்ததி. இவர் யாரு? சந்ததியில வந்தவர் மோசே. இந்த மோசேயை பாருங்க, இவர் ஒரு பெரிய விசேஷித்த மேன்மையான காரியத்துக்காக தேவனால இவர் இந்த உலகத்துல பிறக்கிறார். மோசே பிறக்கும்போதே தேவனால, தேவனுடைய ஒரு மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தான் இந்த உலகத்துல பிறக்கிறாரு. நம்ம பார்த்தோம்னா யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ அந்த மோசே குறித்து மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என்ன திட்டம்? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கணும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, அதாவது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த தேசம் கானான் தேசம். இந்த கானான் தேசம் தான் இவங்களுக்கு சொந்தமான இடம். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம். ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு எதுக்காக போனாங்க? பஞ்சம் காலத்தில் யோசேப்பினால. யோசேப் அதுக்கு முன்பாக அங்கே ஒரு ராஜா பிரதமராக நியமிக்கப்படுகிறாரு. உலகம் எங்கும் பஞ்சகாலம் வருது. பஞ்சகாலத்தில் இந்த ஜனங்களுடைய, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி பஞ்சத்தில் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட தேவனுடைய சித்தத்துக்கு நிறைவேற்றும்படியாக யோசேப்பு அந்த எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுகிறாரு. அங்கே போய் தேவ திட்டம் நிறைவேறும்படியாக அவர் ஒரு பிரதமராக மாறுறாரு. அவன் மூலமாக இந்த ஆபிரகாமுடைய சந்ததி பாதுகாக்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறதான காரியம். அப்போ அந்த சந்ததி பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அவங்க வளர்க்கப்பட்டு பெருகி பலுகி பெருகிட்டாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இங்கே வந்தவங்க பலுகி பெருகிட்டாங்க. இவங்க போனது மொத்தம் 70 பேர். இந்த கானான்லேருந்து முதலாவது அவங்க தானியத்துக்காக போனது 70 பேர். இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மிகவும் பலுகி
பெருகிட்டாங்க. 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி பெருகி ஏராளமாய் வளர்த்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. அப்ப எகிப்து தேசத்துக்கு ராஜா பார்வோன், அவனுடைய தேசத்துல இப்ப யாரால நிரம்பிச்சா? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள். இவங்க பலுகி பெருகும் போது யோசேப்பை அறியாத ராஜன் அங்க தோன்றாரு. யோசேப்பை பற்றி இருந்த ராஜாவுக்கு தெரியும், யோசேப்பு காலத்துல இருந்தா, இப்ப யோசேப்பு காலம் முடிஞ்சு அவங்க சந்ததி 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 அடுத்த சந்ததிகள், இது மொத்தம் எத்தனை வருஷம்? இவங்க 430 வருஷம் ஆக போகுது. அப்போ எத்தனை சந்ததி பெருகி இருக்கும்? ஆண்டவருடைய திட்டம், இந்த சந்ததியை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்தி உன்னை உயர்த்தி ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் மூலமாக நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். வானத்தை காமிச்சு சொன்னாரு, நட்சத்திரங்களை பாரு, இதை எண்ணுவியா, உன்னால எண்ண முடியுமானா உன் சந்ததியும் எண்ணப்பட்டிருக்கும். இந்த கடற்கரை மணலை பாரு, இதே மாதிரி பெருவேன்னு. அப்போ தேவனுடைய திட்டம், தம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும், உபத்திரவத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் வைத்த அந்த திட்டம் மாறவே மாறாது. நம்ம குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா நிச்சயமா பிசாசு எங்க போட்டு நம்மளை ஒடுக்கணும் நினைச்சாலும் ஒடுக்கவே முடியாது. தேவன் அந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அது அந்த காரியங்களை குறித்து படிக்க போறோம். அப்போ இதுக்கு வரைக்கும் இப்போ மோசேயை குறித்து தேவன் பெரிய திட்டம், பிசாசு என்ன திட்டம் பண்றேன்? மோசே பிறக்கும் போதே காலி பண்ணிடணும், கொலை பண்ணிடணும் அப்படின்னு பிசாசு ஒரு திட்டம் போடுறேன். அப்போ பார்வோன் என்ன சொல்றேன்? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில போடணும். இப்ப இவங்க இருக்கிற தேசம் அவங்களுக்கு அடிமை தேசத்துல இருக்கிறாங்க, இவங்க சுயாதீன தேசத்துல இல்லை. அப்போ பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில போட்டுருங்க. அப்ப மருத்துவச்சிகளுக்கு அவன் சொல்லி வச்சிருக்கிறான், நீங்க மருத்துவம் பார்க்க போகும்போது அந்த குழந்தை பிறக்கும்போது ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றுங்க. அப்போ அவன் திட்டம் என்னது? ஆண் பிள்ளை வரக்கூடாது, ஆண் சந்ததி இனிமே இந்த இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் சந்ததியில வரக்கூடாது, வந்தா அவங்க இன்னும் பெருகிடுவாங்க, ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில போட்டுருங்க. அப்படி பிறந்தா நைல் நதியில போட்டுடணும், இல்ல பிறக்கும் போதே பிள்ளை கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் போடுறான். அப்ப அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகளை எல்லாம் காப்பாத்துறாங்க. அப்ப ராஜா கேட்கிறாரு, நீங்க என்ன அந்த பிள்ளைகளை காப்பாத்துறீங்க? இல்ல அவங்க ரொம்ப பலமுள்ளவளா இருக்காங்க, அவங்க நாங்க போறதுக்கு முன்னாடி பிள்ளை பிறந்தாயிடுச்சு, அது நிமித்தம் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சா. இப்ப பாருங்க, நைல் நதியில போடணும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? மோசேக்கு பிறக்க முன்னாடி அப்படி ஒரு சட்டம் இருந்ததா? சொல்ல முடியாது. ஏன்னா ஆரோன் உயிரோட தான் இருக்கிறாரு, மோசேயுடைய அண்ணன், அதனால அந்த சட்டம் இருந்த மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்து யோசுவா, மோசேக்கு பின்னாடி பிறந்தவர் தான் யோசுவா. அப்ப அதுக்கப்புறமா அந்த சட்டம் இல்லை. அப்போ பிசாசு எதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான்? பார்வோன் இந்த மோசையை மட்டும் கொலை பண்ணணும், இந்த மோசே ஒரு பெரிய மனிதனாவான், இவன் மூலம் ஒரு பெரிய திட்டம் நிறைவேறுகிறது. நம்ம வீட்லேயும் நம்ம பிள்ளைகள், ஒரு பிள்ளை ரொம்ப சேட்டபிள்னா யோசிச்சுக்கோங்க, அடங்காமல் இருக்குன்னா, இல்லை அந்த பிள்ளைக்கு விரோதமாக பிசாசு நிறைய திட்டங்களை கொண்டு வரணும்னா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ண தொடங்குங்க. இந்த பிள்ளை மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, பிசாசு இந்த பிள்ளையை அழிக்கவே முடியாது, பிதாவுடைய திட்டம் நிறைவேறும். நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் அப்படிதான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. என்ன திட்டம் வச்சிருக்காரு? ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்போ யாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே காப்பாற்ற வேண்டியது இவனுடைய பொறுப்பாப்பாங்க. என்ன நடக்குது பாருங்க, இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. 3 மாசம் ஒழிச்சு வச்சு பிள்ளைய வளர்த்தாங்க. இப்போ பிள்ளை 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன செய்யும்? அழும். பிள்ளை அழும்போது வெளியே சத்தம் வந்துடும். வெளியே சத்தம் வந்தா என்ன நடக்கும்? பார்வோன் பிள்ளைய கொன்றுவாய் ஆட்களை வச்சு. அப்படி கண்டிப்பா, ஏன்னா அவங்க தேசத்துல இருக்கிறாங்க, இவங்க கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன செய்யறாங்க? அழகா என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைய 3ஆம் அதிகாரம் இல்ல இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க? 2ஆம் அதிகாரத்துல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைய நல்ல ஒரு நாணல் பெட்டியில செய்யறாங்க. நாணல்னா தண்ணிக்குள்ள அமிழாத அந்த பெட்டியில செஞ்சு அழகா தண்ணி உள்ள வராம எல்லாம் நல்ல பாதுகாப்பா அந்த பெட்டியை செஞ்சு முடிச்சு அழகா அந்த பொட்டியை க்ளோஸ் பண்ணி காற்று போகும்படியாக நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த குழந்தையை கொண்டு நைல் நதியில வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது என்ன செய்யறான்?
தெரியும், அவளுக்கு தெரியும் ஆண்டவர் இந்த பிள்ளையை காப்பாற்றுவார், இந்த பிள்ளை எனக்கு என் கர்த்தருக்குன்னு பெரிய காரியத்தை செய்யணும், கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, நிச்சயமா அந்த குழந்தை அழிக்கப்படவே முடியாது. அப்போ என்ன நடக்குது, அவ கொண்டு வச்சுட்டு தூரத்துல நின்று அக்கா மிரியாம் நின்று பார்த்துட்டு இருக்கிறா இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும்ன்ட்டு. அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, எல்லாரும் நின்றுட்டே, எவ்வளவு வேதனை இருக்கும், அவங்க பித்த பிள்ளைய கொண்டு அவங்க கைனால ஏதோ ஒரு வியாதி வந்து சுத்தா கூட நம்மளால தாங்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு வியாதி வந்தா எவ்வளவு வேதனைப்படுறோம். அப்போ இவங்க கையால கொண்டு இந்த பிள்ளையை கொலை பண்ணேன்னா தூரத்துல நின்றுட்டே இருக்கிறாங்க, எவ்வளவு ஜெபத்தோட பக்தியோட, ஆண்டவரே நீங்க கொடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பார்த்துட்டு நிற்கிறாங்க. பாருங்க, தேவன் ஒரு ஆளா அனுப்புறாரு. யாரா அனுப்புறாரு, பார்வோனுடைய குமாரத்தி அங்க அனுப்புறாரு. யார, பார்வோனுடைய குமாரத்தி. அவ பார்த்துருந்தா என்ன செஞ்சிருக்கணும், நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எபிரேய பிள்ளை தான், அவளுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அந்த பிள்ளையை தூக்கி அவ தண்ணிக்குள்ள போட்டாளா, இல்லை, தேவ திட்டம். அப்ப தேவன் நம்ம மேல, நம்ம பிள்ளைகள் மேல ஒரு திட்டம் வச்சுதான் நம்மளை எல்லாரையும் தெரிந்து ரட்சித்து சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்துக்கு மாறுபாடா பிசாசு எந்த தீமையும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு சபையை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார்னா பெரிய பரலோக திட்டம் பூமியில நிறைவேறும். அப்போ பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க, குமாரத்தி எடுக்கிறா, அவ தாதியை அனுப்பி கொண்டு வர சொல்றா, எடுத்து பார்க்கறா. 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. அப்போ என்ன நடக்குது அங்க, உடனே இவ எடுத்துட்டு வரப்பா பயந்து மிரியாம் எப்படி வந்திருப்பா, கம்பீரமா வர முடியுமா, பயந்து வந்திருப்பா. ஏசப்பா இவ என்ன சொல்ல போறாளோ தெரியலையே, பிதாவே உங்க பிள்ளை நீங்க காப்பாத்தனன்னு சொல்லி அப்படியே வர்றா. வந்தப்பா கேட்குறா, ஏம்மா இந்த பிள்ளைய வளர்க்குறது. உடனே அவ திறந்து பார்க்குறா, பிள்ளை அழுதுச்சு. உடனே அவளுக்குள்ள இறக்கம் வந்துச்சு. அந்த இறக்கத்தை கொடுத்தது யாரு, பரலோகத்தின் தேவன். உடனே அவ சொல்றா, 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். வசனத்தை எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க, எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. உடனே அக்காட்ட போறா, இந்த பிள்ளையை வளர்க்க உங்களுக்கு ஒரு அம்மா வேணுமாம்மா, பால் கொடுக்கறதுக்கு, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா. எவ்வளோ அழகா கேட்குறா. அவளுடைய அக்கா என்ன கேட்குறா, இந்த எபிரேய ஸ்திரீல ஒருத்தியை இவ கண்டுபிடிச்சிட்டா, இது எபிரேய பிள்ளை. இப்போ இந்த எபிரேய ஸ்திரீல ஒருத்தியவே. அப்போ பாருங்க, இதையெல்லாம் யோசிக்க அந்த பார்வனுடைய குமாரத்தியுடைய மைண்ட் ஆண்டவர் மறைச்சிட்டார். இவ யோசிக்கல, இதுல ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குன்னு அவ யோசிக்கல. சதி திட்டம் கிடையாது, அது யாரு, தேவனுடைய பெரிய ஒரு திட்டம். அப்ப என்ன செய்யறது, சொந்த தாயே வர்றா, சொந்த தாய் கையில அவ கொடுக்குறா. கொடுக்கும்போது அங்க என்ன நடக்குது, இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அப்போ அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அப்போ இப்ப இவ வளர்த்திருந்தா எப்படி வளர்த்திருப்பா, தான் வறுமையில கஷ்டத்துல தான் வளர்த்திருக்கணும். ஏன்னா அடிமை தேசத்துல ஒடுக்குதல்ல இருக்கிறாங்க. இப்ப என்ன கிடைக்குது இவங்களுக்கு, சம்பளம். மோசேயை வளர்க்கறதுக்கு சம்பளம் எங்க இருந்து வருது, திட்டம் வந்த பார்வோனின் அரண்மனையிலிருந்து என்ன வருது, சம்பளம் வருது. அப்ப பாருங்க, தேவ திட்டம். நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என் கணவனுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ திட்டம், ஆண்டவர் ரட்சித்த நோக்கம். அப்போ என்ன நடக்குது, சம்பளம் பெற்று அழகா குழந்தைய வளர்க்குறா. வளர்த்து முடிச்சா இப்ப என்ன செய்யணும், நீ எனக்குன்னு வளர்த்துருன்னு அவ சொல்லி அனுப்புனா, வளர்த்து முடிச்சா பிள்ளை கொண்டு அவ கையில தான் கொடுக்கணும். இப்ப கொண்டு போறாங்க. அப்போ வளர்க்கும் போது இந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க, ஆண்டவர் தேவன், நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி, நம்ம யூதர், நம்ம எபிரேயன், நம்ம தேவ சந்ததி, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவ சந்ததியா வளர்த்தா. போய் என்ன செஞ்சா, பெரியவனான உடனே என்ன செய்யணும், அங்க கொண்டு விட்டுறணும். அதே போல எவளுக்கு மனசு இருந்திருக்குமா, ஆனா கொண்டு விடுறா, தேவன் மேல வச்ச நம்பிக்கையில கொண்டு விடுறா. இப்ப பாருங்க, அந்த பிள்ளைய பாருங்க, அந்த பிள்ளை என்ன செய்யணும், இப்போ ஒரு ராஜாவுடைய வீட்டுல பிள்ளை வளர்ந்ததுன்னா அது எப்படி வளரணும், ஒரு ராஜகுமாரனா எல்லாவற்றையும் எல்லா கலைகளையும் கற்று தேர்க்க வச்சா. எல்லா கலைகள், அப்புறம் என்னது, வில்வித்த, எல்லாவற்றையும் ஒரு ராஜன் குமாரனா வளர்த்தினா. இது யாருடைய செயல், தேவனுடைய திட்டம். அப்போ நம்ம மேல தேவன் ஒரு திட்டம் வச்சா எந்த பிசாசு, எந்த மனிதனும், எந்த அசுத்தமும் நம்மளை தொட முடியாது. நம்ம குடும்பத்தின் மேல ஒரு திட்டம் வச்சிருந்தா தொட முடியாது. ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தெய்வ சமூகத்தில் நிற்கிறவர்களாக காணப்படணும். இப்ப பாருங்க, பிள்ளை பெருசாயிடுச்சு. பெருசானா இப்ப என்ன செய்யணும், இவன் அடுத்த பார்வோன், அதானே, பார்வோனுக்கு அடுத்த பார்வோன் யாரு, இவனா தான் வரணும். ஆனா இப்ப இவன் என்ன செய்யறான் பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய்
அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கு பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். இப்ப என்ன நடக்குது? இவன் பெரியவனான போது யாரு? பார்வோனுக்கு அடுத்த பார்வோன் இல்ல, இவன் யாரு? எபிரேயன். யாரு? யூதன். இவன் ஆபிரகாமுடைய சந்ததி. இவன் வாக்கு தத்தத்தை பெற்றவன். இவன் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? என்ன செய்யணும்? நம்ம ஜனத்தோட வாழணும். எங்க வாழ்ந்தாலும் சரி, நம்ம உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க, எதையும் நம்ம ரட்சிக்கப்படாதவங்களோடு நம்ம சேரும் போது நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்பு என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்து போயிட்டே இருப்போம். நம்ம பரிசுத்தவான்கள், நம்ம பரிசுத்த சந்ததி, இயேசுவிடா எல்லாம் மீட்கப்பட்டவங்க. நம்ம ஐக்கியம் எல்லாம் எங்கே தான் இருக்கணும்? தேவ பிள்ளைகளோட கூடவே இருக்கணும். அப்போ இவன் என்ன செய்கிறான்? அந்த ராஜ அரண்மனையில் போய் எப்படி அவன் இதெல்லாம் கற்று கொண்டு தேர்ந்தாச்சு. இப்போ எங்கே வர்றான்? பெரியவனான காலத்தில் தன் சகோதரர், யார்கிட்ட? யூதர்களை பார்க்க போறான். யார? தன் சகோதரர் யூதர்களை பார்க்க போறான், எபிரேயனை பார்க்க போறான். அவங்களுக்கு அவங்க என்ன நடக்குதாங்க? அந்த வசனத்தை நல்லா எல்லாருமே வாசிச்சு பாருங்க, நல்ல கவனமா கொஞ்சம் வாசிங்க. என்ன நடக்குது? சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவன் இவனை என்ன செய்யறான்? அவங்க சகோதரர்களை அண்ணன் தம்பின்னு சொல்லலாம், அவங்களே ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுறாங்க. இதை பார்த்த உடனே என்ன செய்யறாரு? சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை, யாரு? எகிப்தியன் அடிக்கிறார். என்ன பார்க்கறாரு? யாரு? எபிரேயர் இவனுக்கு தம்பி, அன்னை. எகிப்தியன் அவன் அந்த தேசத்தான். பார்க்கிறான், பக்கத்துல அங்க எங்க சுத்தி பார்க்கிறான், யாருமே இல்லை. என்ன செய்கிறான்? வெட்டி மணல்ல புதைச்சிட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தத்துக்கு விரோதமா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா வாழ்வதற்கு விரோதமா, நம்முடைய ஜனங்களை அழிக்கிறதுக்கு விரோதமா ஒரு பிசாசு எழும்பும் போது நமக்குள்ள இப்படி ஒரு வைராக்கியம் பற்றி எரியணும். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. என்ன பண்ண? அங்கே இங்கேயும் திரும்பி பார்த்தான். எகிப்தியன் வேற எவனா இல்லை, இவன் ஒருத்தந்தான் அந்த பார்வோனுடைய இதுல இருந்து வந்திருக்கிறவனா இருக்கலாம். வெட்டி புதைச்சிட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் போறேன். சரி பரவாயில்ல, நான் இப்படி என் ஜனங்களை காப்பாத்திடலான்னு இவர் மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அடுத்த நாளும் போறாரு. அடுத்த நாளும் போனா அங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். ஓகே, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ அடுத்த நாள் போறான், அதே இடத்துல போறான். இப்போ யார் சண்டை போடுறது? ரெண்டு அண்ணன் தம்பி எபிரேயன் சண்டை போடுறான். பார்க்குறான். அப்ப சொல்றான், நீ என்ன இப்படி பண்ணலாமா சகோதரன்? முதல் நாள் என்ன செஞ்சேன்? எகிப்தியன் வெட்டுன மண்ணுக்குள்ள புதைச்சேன். இன்னைக்கு அதே மாதிரி சம்பவம் நடந்து அவனையெல்லாம் புதைச்சி காலி பண்ணான்ட்டு அவன் போனான். இப்போ இங்க என்ன நடக்குது? எபிரேயனை அடிக்கிறான். உடனே அவன் என்ன கேட்குறான்? அதை கேட்குறான், உன் தோழனை அடிக்கிறது என்ன? அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. எல்லாரும் அதை வாசிச்சு பாருங்க. எங்கள் மேல் உன்னை, எல்லாரும் வாசிங்க, அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? எகிப்தியனை கொண்டு போட்டது போல நீ என்னையும் கொல்ல பார்த்தியா? கொல்ல வரியா அப்படின்னு கேட்குறேன். அப்ப என்ன நடந்துச்சு? காரியம் இப்படியே பப்ளிசிட்டி ஆயிரும், எல்லாம் தேசம் முழுவதும் பரவிடும். அப்ப என்ன நடக்கும்? பார்வோனிய வீட்டுக்குள்ளதான் இவன் இருந்து வர்றான். அப்ப அடுத்தது யாருதான்? அடுத்து அப்போ என்ன செய்யறான்? இவன் மீதியான் என்கிற ஒரு தேசத்துக்கு ஓடி போறான். கேள்விப்பட்ட போது அவனை கொலை செய்ய வகை தேடினான். 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பார்வோனுக்கும் கேள்வி ஆயிடுச்சு. கேள்விப்பட்டு அவன் கொலை செய்ய வகை தேடின உடனே 15ஆம் வசனத்துல இருக்கு, மோசே பார்வோனுக்கு பயந்து மீதியானுக்கு தப்பி ஓடி போகிறான். அப்போ இப்ப மீதியான் தேசத்துக்கு போறாரு. அங்க என்ன நடக்குது? மீதியான் தேசத்துல ஒரு ஆசாரியனுடைய வீட்டுல போறான். அங்கே கல்யாணம் பண்றான். என்ன வேலையா மாறுறாரு? ராஜாவா வர வேண்டிய ஒரு யார்? மோசே யாரா மாறுறாரு சொல்லுங்க? மேய்ப்பனா மாறுறாரு. யாரு? மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் தன்னுடைய சுயத்தினால எதையும் செய்ய முடியாதுன்னு கற்றுத்தர்றாரு. தன்னால முடியாது, கர்த்தரால தான் முடியும் அப்படின்னு கற்றுத்தந்து வெறும்
ராஜா அரண்மனையில் வளர்ந்த பிள்ளை இப்போ எங்க ஆடு மேய்க்கிற இடத்துல ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா மாறுறேன். அப்போ மேய்ப்பனா மாறி என்ன நடக்குது, அங்கே மேய்க்கிறாரு. அப்போ 2 குழந்தையும் பிறக்குது. அப்புறம் அதில் அவர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, சரி என்னை குறித்து இவ்வளோதான் அப்படின்னு அவர் வாழ்க்கையை ஓட்டிச்சே இருக்கிறாரு. ஆனால் இவரை குறித்து யாருடைய திட்டம்? பரலோகத்தின் திட்டம். பரலோகத்தின் திட்டம் யாரை குறித்து? மோசேயை குறித்து. நம்ம ஒவ்வொருவரை குறித்து என்ன இருக்கு? பரலோகத்தில் ஒரு திட்டம் இருக்குது. எல்லாம் பைபிளை திறந்து பாருங்க. அப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் வசனத்தை கவனமாக கேளுங்க. இயேசு வேத வசனத்தை போதிச்சுட்டே இருப்பாரு. திடீர்னு சொல்றவாரு, காதுள்ளவன் சொல்லுங்க அந்த வசனத்தை. காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் திடீர்னு அவன் காது காணாம போச்சா? இல்லை, கவனமா கேளுங்கப்பா அப்படின்றாரு. அதனால என்ன செய்யுங்க, வசனத்தை கவனமா கேட்போம். அதுதான் நமக்குள்ள உயிரை தரும். அப்போ இங்க என்ன நடக்குது? 3ஆம் தேசத்துல அப்படி ஒரு மேய்ப்பனை அவங்க செட்டில் ஆகி அவர் வாழும்போது என்ன நடக்குது? 2ஆம் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இந்த வசனத்துல பாக்குறோம். எல்லாரும் அதை அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருங்க. இப்போ ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் என்ன வச்சு மேய்ப்பாரு? கோல். ஒரு கோலு தான் கையில் வச்சிருப்பாரு. ஆட்டுக்கு புல்லு எடுத்து போட கோலும் தடியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆட்டை ஒழுங்குபடுத்த அந்த கோலையும் கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம், ஒரு வினோதமான காட்சி. ஒரு நாளுமே அவர் பார்க்காத ஒரு காட்சி. அங்க என்ன செய்து, பெரிய முள்செடி பற்றி எரியுது. பற்றி எரிஞ்சா என்ன ஆகணும்? சாம்பல் கீழே விழணும். ஆனா இங்கு என்னல, பற்றி எரியுது, என்ன செய்யல, ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகலையா. பயங்கரமா கத 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 கதன்னு எரியுது. நம்ம ஏதாவது நெருப்பை கொளுத்தினா என்ன செய்யும்? சாம்பல் மிஞ்சணும். இது அப்படி இல்லை, அது எரியுது, அது வெந்து போகல. உடனே என்ன செய்யறாரு? அற்புத காட்சியை பார்ப்பேன். இதுன்னா ஒரு நாளும் பார்க்காத அற்புதம் நடக்குதுன்னா அற்புத காட்சியை பார்க்கும்படியாக பக்கத்துல போறாரு. போறப்ப அங்க என்ன நடக்குது பார்த்து அவர் ஓடி போகல, பக்கத்துல போய் நிக்கிறாரு. அப்ப யாரு? 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். பக்கத்துல வர்றதை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறா. எப்பமா தேவ பிள்ளைகள் எங்க வரணும்? தேவனுடைய சத்தத்துக்கு பக்கத்துல வரணும், தேவ சமூகத்துல வரணும், தேவ பிரசன்னத்துல வரணும். தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ என்ன, அதனால என்ன நடக்குது? ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. யாரு? கர்த்தர் அவனோட பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. நான் ஆபிரகாமின் தேவனும். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தேவரும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்சா சேர்ந்து வாசிங்களேன். அது நம்ம மனசு இருதயத்துக்குள்ள அது ஒரு உயிர் ஜீவனா இருக்கும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவன். இப்ப இவங்க அந்த தேசத்தை விட்டு அந்த எல்லா காரியங்களையும் விட்டு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 400 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? என்னமோ தெரியல. மோசைக்குள்ள தேவ திட்டம் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஞாபகம் இருந்திருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறாராம்? அப்பொழுது கர்த்தர் அவன்கிட்ட பேசும்போது 7ஆம் வசனத்தை எல்லாம் வாசிங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையிலையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்க அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்கு நான் அழைத்து கொண்டு போக போறேன், நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ என்ன சொல்றாரு? மோசே அதுல இருந்து கர்த்தருடைய அதுல இருந்து ஆண்டவர் பேசுறாரு. பேசி என்ன செய்யறாரு? வான்னு அழைக்கிறாரு. அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. இவர் எகிப்தை விட்டும் சகோதரர்களுடைய மீட்பை குறித்த சிந்தனை எல்லாம் விட்டுட்டு ஓடிப்போய் ஒரு குடும்பமா வாழ்றாரு. கணவன்
மனைவி, பிள்ளைகள், அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றாரு. எல்லாத்தையும் மறந்தாரா தெரியல. அப்போ என்ன செய்யறாரு, இப்படி ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு, 4:13 வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். என்ன சொல்றாரு, ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்றேன், நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், எனக்கு என்னதான் பேசுவார்? ஆடு மேய்க்கிறவருக்கு என்னென்னதான் பேசணும்? அந்த ஆடு கூட எவ்வளவு பேச முடியும் சொல்லுங்க? ஆட்டு மேய்க்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னென்ன பேசுவாங்க? யாராவது பார்த்து கேட்டிருக்கீங்களா? பாபான்னு என்ன அவங்க பாஷையில அவ்வளோதான் பேச முடியும். அப்போ இப்போ இவர் என்ன நினச்சிட்டாரு, எனக்கு யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எவ்வளவோ நிறைய தடவை ஆண்டவர் பேச 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 அவர் மறுதளிக்கிறார், மறுப்பு தெரிவிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு மந்த நாவு திக்கு வாய். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, மந்த நாவு திக்கு வாய். இப்போ ஆடு கூட பேசி பழகிட்டாரு. திக்கு வாயா போயிடுச்சு ஆண்டவரே, என்னால் பேச முடியாது அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, திக்கு வாய் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் திக்கு வாயும் என்னால் முடியாது ஆண்டவரே, தேவனே நீங்கள் யாரையாவது அனுப்புங்க, எனக்கு திக்கு வாய் மந்த நாவு. அப்போ என்னது, ஆண்டவர் கோபம் மூழ்கிறாரு. யார் மேல? 14ஆம் வசனத்துல எல்லாம் அப்படியே அதை படிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி லேவியராப்போ, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுக்கு பதிலா அவனுக்கு ஒரு துணையை அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? அப்போ ஆண்டவர் 4ஆம் அதிகாரம் சித்தம் யாரையாவது அனுப்புன்றாரு, ஒரு துணையை அனுப்புறாரு. யாரை அனுப்புறாரு? ஆரோன் அனுப்புறாரு. ஆரோன் இவருக்கு யாரு? அண்ணன். அண்ணனை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாம், 40 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்போ 40 வருஷம் அண்ணனையெல்லாம் மறந்துட்டாரா? ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஆரோனை சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் கழிச்சு உங்கள் அண்ணனை தம்பியை பார்க்குறீங்க, தங்கச்சியை பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்? நீ பார்க்க போகிற ஆரோனை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அப்போ என்ன செய்கிறாரு, அவரை அனுப்புகிறாரு. பதிலாக அவன் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 16 அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அப்போ என்ன சொல்றாரு, அவன் உனக்கு வாய், நீ அவனுக்கு தேவன். அப்ப தேவன் மோசே மேல வைத்த திட்டம் அவன் என்னதான் மறுப்பு தெரிவிச்சாலும் மாறவே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தர் மேல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, மாறவே மாட்டாரு. நம்ம எதுன்னதான் முடியாது, பலன் இல்லை, ஞானம் இல்லை, முடியவே முடியாது. தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தா நிச்சயமா நிறைவேற்றுவார். இப்ப 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. இப்ப ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் சொல்றாரு, நான் திக்குவாய் மந்த நாவு, பேச முடியாது, பார்வன்ட்ட போக முடியாது. இப்ப கர்த்தர் அவனை கூட்டிட்டு வர்றாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. உனக்கு நான் ஆரோனை அனுப்புவேன், அவன் வாயா இருப்பான், அவன் பேசுவான், நீ கூட போனா போதும், நீ அவனுக்கு தேவனா இருப்ப சொல்லி அனுப்பிட்டு இப்ப என்ன பேசுறாரு பாருங்க. மோசேயை நோக்கி ஆண்டவர், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனுக்கு நான் செய்வதை இப்பொழுது நீ பார்க்க போற. இந்த பார்வோன் தான் அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், நான் செய்கிறத நீ பார்க்க போற. அவன் எதை பார்ப்பான்? பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தில் இருந்து துரத்தி விடுவான். அப்போ பெரிய வாக்கு தத்தத்தை பெற்றாரு. எப்படி பெற்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் ஏகோவா. ஏகோவான்னா என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, ஏகோவா. எல்லாரும் சொல்லுங்க, ஏகோவா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏகோவா. எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏகோவா. சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமைன்னா வானத்திலும் பூமியிலும் அவரை மிஞ்சின ஒரு அதிகாரம் வல்லமை இல்லவே இல்லை. அப்போ அதை வெளிப்படுத்துறாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவேன். நீங்க பரதேசியா கானான் தேசத்துல அவங்க அனுசரிச்சாங்க. யாரு? ஆபிரகாம் சந்ததிச்சு அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறாரு. அப்ப அங்க என்ன நடக்குது? பயங்கரமா இவங்க போறாங்க பார்வோன்ட்ட. பார்வோன் என்ன நினைச்சு திட்டம் வச்சிருந்தாரு?
மோசே கண்ணில் அகப்படணும். என்ன செய்யணும்? கொலை பண்ணணும். இப்போ மோசே நிற்கிறாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் அவர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் தேசத்துக்கு எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகணும். நிறைய இருக்குது அந்த சம்பவம். ஆராதனை செய்ய 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. 8ஆம் அதிகாரம், ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பி விடு அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, யாரு பார்வோன்? யாரு? மோசே. யாரு? மோசே அடிமை, பார்வோன் அந்த நாட்டு ராஜா. போய் நின்று கேட்குறாரு. எந்த அதிகாரம்? தேவன் அவரை அவ்வளோ பக்குவப்படுத்தி வெளிப்படுத்தி, எப்போ அவர் தேவ சமூகத்தை விரும்பினார், தேவ பிரசன்னத்தை விரும்பினார், தேவனோட கூட இருந்தார். தேவ பிள்ளைகள் எப்போதும் தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ அன்பு, தேவ ஆளுகையை விட்டு விடவே கூடாது. உலகத்தில் நம்ம எதை விட்டு விட்டாலும் அது திருப்பி ஒரு தடவை கிடைக்கும். ஒரு சாப்பாடை ஒரு நேரம் விட்டால் அடுத்த நேரம் கிடைக்கும். ஆனால் தேவ பிரசன்னத்தை விட்டால் தூரம் போயிட்டே இருப்போம். கவனமாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் அப்படி போய் பார்வோன் முன்னாடி போய் நிற்கிறேன். அனுப்பி விடு. என்ன சொல்கிறாரு? என் ஜனங்களை அனுப்பி விடு. அப்போ அங்கே என்ன நடக்குது? 10 வாதை ஆண்டவர் போடுறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவன் என் பலத்தை கையை பார்ப்பான், என் பலத்தை உயர்த்த பார்ப்பான். என்னை யார் என்ன அந்த இடத்துல நிற்கிறது யாரு? தேவன்ல. தேவனுக்கு பதிலாளு மோசே. உன்னை அனுப்பி விடுவான், துரத்தி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே என்ன நடக்குது? எல்லாம் நடந்து முடியுது. நடந்து முடிஞ்சு இவங்க என்ன செய்கிறது? இவங்க 10 வாதைகள் இவன் ஆள் அனுப்பி பார்ப்பான். கோசேன் நாட்டில் மட்டும் ஒரு வாதையும் இருக்காது. இங்க எல்லாம் வீடு ஃபுல்லா தவளை. யார் வீட்டில்? பார்வோனுடைய வீடு முதற்கொண்டு பார்வோனுடைய எல்லா மக்களுடைய வீடும் வீடு ஃபுல்லா தவளை. எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், தண்ணி எல்லாம் ரத்தம். எப்படி இருக்கும்? அடுத்து என்னது? தவளை, பேனு, வீடு ஃபுல்லா, ஊர் ஃபுல்லா பேனு, வண்டு, ரத்தம், கல்மலை, மிருகஜீவன் எல்லாம் அழிவு. ஒவ்வொரு முடிவிலையும் இவன் ஆள் அனுப்பி அங்கே கோசேன் நாட்டில் பார்ப்பான். இஸ்ரவேல் மக்கள் குடியிருப்பு ஒன்றுமே நடந்திருக்காது. மிருகஜீவனெல்லாம் வெளியே நின்னதெல்லாம் செத்து போச்சு. சரி, ஆள் அனுப்பி அங்கே பார்ப்பான். அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. ஒரே ஊருக்குள்ள, ஒரே தேசத்துக்குள்ள. அப்போ ஆண்டவர் அப்படி பலத்த கரத்தினால அவங்கள விடுதலையாக்கினார். இப்போ என்ன நடக்குது பாருங்க. 12:51 வாசிங்க. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எல்லாம் ஒரு கை தட்டுங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைய தினமே என்னைக்கு? 430 வருஷம் இவங்களுக்கு வாக்கு. அந்த வாக்கு முடிஞ்ச உடனே அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? அணி அணியாய் புறப்படுகிறார்கள். எப்படி? தேவன் வல்லமை உள்ள கர்த்தர் அவருடைய மகிமைக்கு அவங்கள தெரிந்து கொண்டார். அதை நிறைவேற்றுவார். அது நிச்சயம். ஒருவராலையும் அதை எதுவும் தடை பண்ணவே முடியாது. 11ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வாசிங்க. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும் போது. ஆமா, என்ன செய்கிறது? கானானுடைய தேசத்துல இப்ப என்ன செய்யறாரு? அங்க உள்ள சட்டத்திட்டங்களை தர்றாரு. எங்க எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கியாச்சு. வர்ற வழியெல்லாம் இப்ப யாரு? மோசே தேவனோட பேசுறாரு. தேவன் மோசேயோட பேசுறாரு. அப்போ நீங்க இந்த வசனத்தை எல்லாம் படிச்சுட்டே வாங்க. நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதை எழுதிட்டே வாங்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி வந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல உங்க பேரை வச்சு பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உங்க பேரை போட்டு சொல்லுங்க, வாசிங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ மோசையை நோக்கி பேசி இப்ப என்ன சொல்றாரு? நீ சீனாய் மலையில மேலே ஏறி வரணும். எங்க வரணும்? சீனாய் மலையில ஆயத்தப்படுங்கள். இப்ப 19ஆம் அதிகாரம் வந்துருச்சு. 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, வா என்னோட கூட நீ மலைக்கு வா. எங்க வரணும்? மலையில ஏறி வரணும். நான் உனக்கு இந்த ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டிய கற்பனைகளை, கட்டளைகளை 19ஆம் அதிகாரத்துல. அப்போ என்ன செய்யணும்? நீ மேலே ஏறி வரணும். சுத்தி என்ன செய்யக்கூடாது? ஒரு மிருகம் கூட வரக்கூடாது. மலையின் அடிவாரத்துல நின்று எல்லா ஜனங்களும் மலைக்கு கீழே நிக்கணும். அப்போ ஒரு மிருகம் அந்த மலையை தொட்டா என்ன நடக்கும்? சாகும்.
நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், அதனால நான் அதை வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் அந்த மலைக்கு அடியில் வரக்கூடாது, அவ்வளோ பயங்கரமான கடுமையான கொடுத்து ஆண்டவர் என்ன கொடுக்குறார்? 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், எல்லா சட்ட திட்டங்களையும் எழுதி கொடுக்கிறார். எழுதி கொடுத்து இதுதான் தேவ ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற கட்டளை, இதுதான் வசனம், இந்த வார்த்தையின்படி ஜனங்கள் வாழணும், இதை மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, இவங்க எதையும் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் அந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம 20ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்குறோம். அதில் கட்டளைகளை எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் பாருங்க, கர்த்தர் பேசும்போது அக்கினியிலிருந்து கர்த்தர் பேசினாரா? எதுலேருந்து? அக்கினியிலிருந்து. அப்போ கர்த்தருடைய மகிமையை பாருங்க. அவரை முகமுகமாக அவர் சத்தம் கேட்குது, நெருப்பை பார்க்குறாரு, கர்த்தரை பார்க்கல, அக்கினிக்குள்ளே இருந்து கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ அந்த அக்கினியிலிருந்து பேசும்போது என்ன நடக்குது? மின்னல்கள், இடி முழக்கம். என்ன வருது? மின்னல்கள், இடி முழக்கம். அப்போ கர்த்தர் தமது ஜனங்களோட, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு திடீர்னு போயிட்டு இருக்கோம், திடீர்னுட்டு மின்னலும் இடி முழக்கமாக வருது, என்ன செய்வீங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்வோம்? பயம் வருதா இல்லையா? சும்மாயாச்சும் வாயில சொல்லுமா, ஏசப்பா மழையில மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்றிக்கோங்க சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்லுவேன், நல்ல மின்னல் இடி திடீர்னு வந்துச்சேன்னா அப்படி சொல்லு. நம்ம கேள்விப்படுறோம் இல்லை, மின்னல் யார் மேலே அது விட்டுருன்னு. அப்போ அந்த சத்தத்தோட ஜனங்கள் நின்று தேவ சத்தத்தை கேட்குறாங்க. அது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மின்னல், இடி, அதுல மோசே அங்கே போய் ஏறி உட்கார்ந்துருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பயத்துக்கு உரிய தேவன் யாரு? நம்முடைய தேவனாகிய பரலோகத்தின் தேவன். இப்ப அந்த தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து யார் கூட வாசம் பண்றாரு? சொல்லுங்க, யார் கூட வாசம் பண்றாரு? சொல்லுங்க வேகமா. எனக்குள்ள வாசம் பண்றாரு. சொல்லுங்க எல்லாரும், பசங்க எல்லாம் சொல்லுங்கம்மா, எனக்குள்ள வாசம். பேசாம உட்காந்து வசனத்தை கேளுங்க, சரியாம்மா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ என்னது? எனக்குள்ள வாசம் பண்றாரு. இப்ப எபேசியர் 2:9 வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எல்லாம் அப்படியே எபேசியருக்கு வாங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. ஆமென். அப்போ பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் கூட்டப்படணும். அப்போ யாரு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும். அந்த காரியத்துக்காக ஆண்டவர் மோசையோடு பேசுகிற சத்தம் எப்படி இருந்துச்சு? மின்னல்கள், இடி முழக்கம். அவங்களால நிற்க முடியல, ஜனங்கள் பயந்து ஓடுறாங்க. மோசே சத்தத்தை கேட்குறாரு, எழுதுறாரு. இப்போ நமக்கு என்ன, இந்த நாட்கள் என்ன நாட்கள்? இயேசு நம்முடைய சாபத்தை 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லியிருக்கு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். எப்படி இருந்தோம் நம்ம? சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்தை சொல்லுங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். எப்படி இருந்தோம் சொல்லுங்க தம்பிமார்கள்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். இப்ப என்ன நடந்துச்சு? அப்படி இருந்த நம்ம இப்ப ஆண்டவர் ரட்சிப்பை தந்து அவருடைய சபையில கொண்டு வந்து சேர்த்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து, எங்க இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர்? சொல்லுங்க எல்லாம், இப்படி சொல்லுங்க, எனக்குள்ள. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஆமென். சொல்ல 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 உங்களுக்கு அதோட ஆண்டவருடைய கிரியைகள் தான், அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் அனுபவிப்பீங்க. எனக்குள்ள வாசம் பண்ணபடியா இப்ப என்ன நடக்குது? காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவளுமாக சகலமும் கிறிஸ்துக்குள்ள கூட்டப்படணும். இப்ப நம்ம குடும்பம் எங்க ஆயிடுச்சு? பரலோகம். நம்ம குடும்பம் எங்க இருக்கு? பரலோகம். இந்த பூமியில ஒரு கணவன், மனைவி, 2 பிள்ளை, 4 பிள்ளை, இல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி இருக்கிறோம். ஆனா நம்ம குடும்பம் எது? பரலோகத்துல உள்ள குடும்பம். அந்த குடும்பத்துல அங்கத்தினரா இருக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அங்கத்தினரா இருக்கிறேன், எனக்கு முழு விசுவாசம் இருக்குது, சரியா? அதை நாம அந்த குடும்பத்துக்கு அங்கத்தினரா மாற்றி என்னது? அவருடைய சித்தத்தின்படி, யாருடைய? தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு என்ன செய்கிறாரு? அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாரா. என்ன ரகசியம்? 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. அந்த ரகசியம் என்ன ரகசியம்? இயேசு என் இரட்சகர், இயேசு என் பாவத்துக்காக மரித்தவர், இயேசு தான் என் ஆண்டவர். அப்போ என்னது? 3ஆம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, முற்காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம்? மாமிசமும் மனசும் விரும்பினவைகளின்படி வாழ்ந்தோம். ஆனா 3ஆம் வசனத்துல எபேசியர் 2:3 சொல்லியிருக்கு, இப்ப யாரு? நம்ம
தேவன் 5ஆம் வசனத்துல வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்போ எப்படி அக்கிரமங்கள்ல மறைச்சு போய் இருந்தோம், இப்ப யாரு? கிருபையினாலே. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே. சொல்லுங்க, கிருபையினாலே. கிருபையினாலே எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே. யாருடைய? பரலோகத்தின் தேவன் பூமியில இருந்த இந்த மண்ணு, இந்த சரீரம், இந்த ஒன்றுக்கும் உதவாத நம்ம ரட்சிக்கப்படும் முன்னாடி என்ன நிலைமையில இருந்தோம், எப்படி இருந்திருக்க வேண்டிய நம்ம ஆண்டவர் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? பரலோகத்துல உள்ள குடும்பத்தோட வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம குடும்பம் பரலோகத்துல உள்ள அப்போ அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்ம மீட்டு ரட்சித்து. கொலோசியருக்கு போவாங்க. கொலோசியர் 3:3 எல்லாரும் எடுங்க, அந்த வசனத்தை புரட்டுங்க. தம்பிமாரெல்லாம் புரட்டுங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எப்போ மரித்தோம்? ஞானஸ்தானத்தின் மூலமாக மரித்தோம். இப்ப யாரு சொல்லுங்க? கிறிஸ்து. இப்படி சொல்லுங்க, கிறிஸ்து. யாருக்குள்ள? எனக்குள்ள. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்குள்ள கிறிஸ்து. அப்போ இப்ப யாரு எனக்குள்ள? கிறிஸ்து. அப்போ இப்ப எதுக்காக 4ஆம் வசனம் சொல்லியிருக்கு? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோட கூட மகிமையில வெளிப்படணும். எங்க வெளிப்படணும்? எபிரேயர் வாங்க, எபிரேயர் 3:8. கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையில வெளிப்படணும். எதுக்காக இயேசு நமக்குள்ள வாசம் பண்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையில நான் வெளிப்படணும். அதுக்காக. அப்போ எபிரேயர் 3:8 வாசிங்க. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இவ்வளவு பெரிதான மகிமையின் கர்த்தருக்கு பூமியில பரலோகத்துல உள்ள தேவனோடு கூட உறவு வைக்கும்படி அந்த குடும்பத்துல நம்ம ஒன்று இணையமா என்ன செய்யணும்? இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள். அப்போ என்னது? நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் அவருடைய மகிமையில. கொலோசியர்ல 3:3 நம்ம என்ன படிச்சோம்? அந்த வசனத்தின்படி கொலோசியர் 3:3 கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. ஆமா, 1ல இருந்தே சொல்லியிருக்கு, நம்ம கிறிஸ்து பூமி கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்ம எதை தேடுறோம்? காலையில எந்திரிக்கிறோம். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ கர்த்தருக்கு தான் தெரியும். இரவு தூங்க போறீங்க, இதையெல்லாம் தேடுனீங்க. கர்த்தருக்காக எவ்வளவு நேரத்தை கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்தீங்க? வேத வாசிக்க எவ்வளவு நேரம் எடுத்தீங்க? ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய எவ்வளவு நேரம் எடுத்தீங்க? இதுதான் நமக்கு எங்க வரோம்? பரலோகத்துல வரோம். நல்லா சமைச்சேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், நல்லா எல்லாமே தேவை, அவசியம். ஆனா தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை எவ்வளவு தேடுறோம், வாஞ்சிக்கிறோம்? ஏன்னா அந்த வசனத்துல அழகா கொலோசியர்ல சொல்லியிருக்கு. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? முற்காலத்துல நீங்க அப்படி இருந்தீங்க. முற்காலத்துல என்ன? ரட்சிக்கப்படும் முன்னால. இப்ப இன்னமும் நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றோம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் விசுவாசி நானு? யோசிங்க. 10, 20, 30, 40 இத்தனை வருஷம் விசுவாசி. தேவனோட எவ்வளவு எத்தனை மணி நேரம் உறவு வச்சிருக்கிறோம்? தேவன் மேல அன்பு கூறுறோமா? நேசிக்கிறோமா? இதையெல்லாம் நேசிக்கிறோம். ஆமா, அந்த கடைசியில் இந்த வசனம் வரும். அப்போ என்ன செய்யணுமா? அதுல சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் வசனத்துல, அவங்க என்ன செஞ்சாங்களாம்? தேவனை பரீட்சை பார்த்தாங்களாம், சோதித்து பார்த்தாங்களாம். அதுபோல நீங்க இருக்காதீங்க. அவங்க அவ்வளவு தேவன் திட்டத்துல கொண்டு வந்த அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது, அபிஷேகம் கிடையாது. ஆனா அவங்கள மாதிரி நீங்க செய்யாதீங்க. அப்போ 12ஆம் வசனம் சொல்லியிருக்கு, விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்றமா? ஒருவர் சபைக்கு லேட்டா வர்றாங்க, நீங்க யாராவது என்னைக்காவது புத்தி சொன்னீங்களா? யோசிச்சு பாருங்க. சிஸ்டர் இப்படி வராங்க சிஸ்டர், கர்த்தருடைய பிள்ளை, நம்ம சீக்கிரம் வாங்க சிஸ்டர். கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செயலை செய்கிறாங்க, சொன்னீங்களா? பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. இதை தான் நம்ம பின்பற்றணும். அடுத்ததாக பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இதனால கிடைச்சது, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். இயேசு 5:8 சொல்லியிருக்கு. என்ன வாசிக்கிறேன்? அவர் குமாரனாயிருந்தும்
பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஆமா, கர்த்தர் என்ன செஞ்சாரா? பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்தவர் பாடுபட்டார். என்ன பாடுபட்டார்? எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால கீழ்ப்படுது. அப்போ அந்த பாடினால தான் நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் எபிரேயர் 6:4 வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் போதும். அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம பிரகாசிக்கப்பட்டோம். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. பிரகாசிக்கப்பட்டவங்க மட்டும், பிரகாசிக்கப்பட்டவங்க மட்டும். அல்லேலூயா. நான் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அந்த பாதையில நான் ஓடுறேன். அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசம் வேணும். ஒரு நாள் பிரகாசிக்கப்பட்டோம், மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன். இது உண்மை. உண்மையா பொய்யா? உண்மை. அப்ப இதை பெற்ற நம்ம இனி இதுலயும் மறுதலித்து போனா மறுபடி சிலுவையில இயேசு மரிப்பாரா? மறுதலித்து போனவங்க அந்த வசனத்தை தயவா எபிரேயர் 6:6 எல்லாரும் எடுத்து கொஞ்சம் வாசிங்களேன். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மனம் திரும்ப. அப்போ ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சாச்சு? ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு. திரும்பி 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 போனா என்ன செய்யறோம்? அதை வாசிங்க எல்லாரும், தம்பிமார் எல்லாம் தயவா அதை வாசிங்க. சிலுவையில் அறைந்து அவமான யாரு? குமாரனை. அதுல இருந்து வாசிங்க. குமாரனை, அதாவது இயேசுவை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறது. யாராவது செய்கிறோமா? மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன். இன்னும் என்னது? இன்னும் என்னது சொல்லுங்க? பைபிள் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்னது? கண் இடரல்ல உண்டாக்கினால். ஆமா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அப்படித்தான் மோசேயுடைய பிரமாணத்தை எபிரேயர் 10:28 சொல்லியிருக்கு. மீறுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளினாலே சாகணுமா. நம்ம வேதத்துல நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தை, அதாவது மோசேயுடைய பிரமாணம். என்ன பிரமாணம்? அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அதை மீறினா 2-3 சாட்சியை வச்சு அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும். கொன்னாங்களா இல்லையா? சொல்லாங்க. யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஸ்தேவானை கொன்னாங்க. அவரு மோசேயுடைய பிரமாணத்தை மாற்றிட்டாரு. இப்ப இயேசு ஒன்று ஒருத்தரை சொல்றாரு. இது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வரும். அப்போ என்னது? மரண பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறாரு. அப்போ மோசேயுடைய பிரமாணம் அது அழிந்து போச்சு. புதிய பிரமாணம் என்னது? இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, சிலுவையில மரணம். இந்த பிரமாணத்தை மாற்றினா இப்ப 29ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். போல பாவம் செய்கிறது. என் கண்ணு எதை பார்க்குதோ அதை தான் பார்ப்பேன். என் இருதயத்துல எதை சிந்திக்கிறானோ அதை தான் சிந்திப்பேன். அழகா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல படிச்சோம்னா என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும் அதை முடியுங்க பிரச்சாரம் செய்தாயிற்று. செய்தாயிட்டு அழகா சொல்றாரு. செல்போனை எடுத்து எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? கடைசியில இதுல ஒரு வசனம் வரும். அவர் நீங்க ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடலையே. எதுக்காக? பாவத்துக்கு. அதான் அங்கேயே சொல்லி வச்சுட்டாரு. இயேசு சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? அதை தான் எபிரேயர்ல சொல்றாரு. கை இடறல் உண்டாக்குறது. என் நேரம் அந்த செல்போன் தான் உங்க கையில வருதா? என்ன செய் சொல்லுங்க. அதை முடியுங்க தம்பி. என்ன வரும்? பாவம். பிள்ளைகளுக்கு சாப்பாடே கொடுக்கல, சோகமா இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டாங்க. அப்போ என்னது? என்ன சொல்றாரு? கையை தரித்து போடு. சரியா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைய பாவத்துக்கு விரோதமா ரத்தம் சிந்தத்தக்கதாக, அது அந்த வசனத்துல. அப்போ என்னது? இவ்வளவு காரியத்தை நமக்காக செய்து முடித்த இயேசு சிலுவையை சகித்தாரு. பாவிகளால செய்யப்பட்ட பயங்கரமான மோசமான காரியங்களை எல்லாம் சகிச்சார். யாராவது நீங்க இருக்கிறீங்க, இந்த நடுவுல விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு குத்தம் செஞ்சிட்டீங்க, தப்பு செஞ்சிட்டீங்க,
கன்னத்தில் அடிக்கிறாங்க, என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. நம்மளை யாராவது ஒரு ஆளை தாடி மேலே பிடிச்சி இழுக்கிறாங்க, என்ன செய்வீங்க? துப்புறாங்க, கண்ணை கட்டுறாங்க, கேட்குறாங்க யார் அடித்தது சொல்லுன்னு, நீங்கள் என்ன செய்வீங்க? ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவ்வளவு பாடுபட்டு கொடுத்த அந்த ரட்சிப்பு, இதை காலின் கீழ் மிதிச்சவன்னா என்ன நடக்கும்? அதுக்கு மேலே இனி இயேசு பிறக்கவன் இல்லை, மறிக்கவன் இல்லை, ரட்சிப்பு கிடையாது, பிரகாசிக்கப்படுவது கூடாத காரியம். அப்போ இவ்வளவு பயங்கரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த தேவன் பரிசுத்தத்துக்காக அழைச்சார். நீ எங்க உட்கார்ந்துருந்தாலும் உன் இருதயம் யாருக்கு தெரியும்? நீ பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்துருந்தாலும் பரிசுத்தருடைய கண்கள் எப்படி இருக்குமா? சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. அக்கினி ஜுவாலை போல இருக்குமா? எப்படி இருக்கும்? அக்கினி ஜுவாலை எங்கெல்லாம் ஊடுருவோம்? நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்குமா? ஒரு பாவி பாவம் செய்கிறத கர்த்தர் பார்த்துட்டு இருக்கல, நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்குமா? அப்போ என்னது? எதிர்த்து நிற்கணும், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். வராம இருக்காது. செல்போன் எடுக்குதா? என்னைக்காச்சும் ஒரு விரலை கட் பண்ணீங்களா? பண்ணல இல்லை ஆண்டவர். ஆனால் அதை சொல்றாரு. அன்னைக்கு செல்போன் இல்லாதனால ஆண்டவர் சொன்னாரு, கை தானம்மா கையை எரிஞ்சு போடுனாரு, கால் தானே காலை தரைச்சி போட்டுட்டு சந்தோஷமா நித்திய ஜீவனுக்கு வா. எத்தனை பேர் நம்ம இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இன்னும் பாவம்னா என்னது? கர்த்தருடைய பிரசன்னத்தை பிரிக்கிறது எல்லாமே பாவம். கர்த்தருடைய பிரசன்னத்தை பிரிக்குதா? பொண்ணு ஆணோட உட்கார்ந்துருந்து சாட்டிங் பண்றீங்களா? யாராவது பண்றீங்களா? இருக்குதா? பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், பார்க்க யாருமே கிடையாது, உங்க கையில இருக்குது. அதை பிசாசு கொடுத்ததா நீங்க உபயோகப்படுத்தினாலும் சரிதான். பேசாதீங்க தம்பி, என்ன செய்யுங்க? பிசாசு கொடுத்ததா கவனிங்க, கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும், நம்ம மாறணும். ஆமா, எபிரேயர் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. நமக்கு முன்மாதிரி யாரு சொல்லுங்க? இயேசு. யாரு? இயேசு. சரியா? நமக்கு முன்மாதிரி இயேசு. யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். அப்போ இத்தனை திரளான சாட்சி இருக்கு, மேகம் போன்ற திரளான சாட்சி. ஆனா நமக்கு முன்மாதிரி யாரு தான்? இயேசு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு ஒரு சீனாய் மலையில அந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள இவ்வளவு பயபக்தியோட நீங்க அதை நல்லா வாசிங்க. வீட்டில் போய் நிறைய தடவை திருப்பி தேவன் சொல்லுவாரு, மோசேட்ட போய் பாரு, யாராவது அடிவாரத்தில் நிற்கிறானா, ஒரு மிருகம் கூட நிற்கக்கூடாது, போய் எல்லையை குடிச்சிட்டு வா, அவனை எல்லாம் போக சொல்லு. பல தடவை ஆண்டவர் அனுப்புவார் ஒரு கட்டளையை பெற்றுக்கொள்ள. இப்போ என்ன கட்டளையை பெற்றுக்கொண்டோம்? சிலுவையில் அறைந்த இயேசு, மரித்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. இப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு முடிக்க போறோம். எல்லாரும் எடுங்க. 3 வெளிப்படுத்தினால் 3:21. எல்லாரும் எடுங்க. எல்லாரும் தயவா கொஞ்சம் எடுங்க வசனத்தை. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. எல்லாம் 2 கையும் தூக்குங்க, ஒரு கை தட்டுங்க, மேல தூக்கி ஒரு கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமென். நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நான் ஜெயம் கொண்டு. யாரு? இயேசு. இயேசு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து முடித்து ஜெயம் கொண்டு எங்க உட்கார்ந்துருக்கிறாரா? பிதாவுடைய சிங்காசனத்துல, பிதாவின் சிங்காசனத்தில். ஆமா, அதே போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ சொல்லுங்க, ஜெயங்கொள்ளுகிற நான். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஜெயங்கொள்ளுகிற நான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு சந்தோஷமான காரியம், ஜெயங்கொள்ளுகிற. அதே போல ஒரு மேன்மை உலகத்துல இருக்காமா? இந்த உலகத்துல எத்தனை வருஷம்? 100 வருஷம், 80 வருஷத்துக்கு மேல போகவே கூடாது. மிகவும் கஷ்டம். கொஞ்சம் ஓடும்போது போறவங்க ரொம்ப பாக்கியவான்கள்னு தான் என்னுடைய ஒரு கணிப்பு. சரியா? அப்போ இவ்வளவுதான். இதுக்காக என்னென்ன செய்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நேரம் போகலையா? ஒரு கடையில போய் உட்கார, கதை பேச, சிரிக்க, விளையாட. நேரம் போகலையா? அந்த அக்காட்ட பேச, சிரிக்க, போனை எடுத்து எந்நேரம் பேச. எங்க நம்ம ரெக்கார்ட் பண்றது யாரு? பரலோகம். யார் கூட பேசுற? ஒரு மனிதனுக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, தேவையில்லாத இடத்துல உட்காராதீங்க. அழகா பைபிள்ல எழுதி வச்சிருக்கு, எல்லா வசனமும் எழுதி வச்சிருக்கு. அப்ப அவங்களுக்கு, பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அது வசனம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் கொடுத்த சட்டம் அது ஒண்ணுதான். ஆனா நமக்கு புதிய ஏற்பாடு மக்களுக்கு அழகா 1ஆம் சங்கீதத்துல என்ன எழுதியிருக்கு?
எங்க போய் உட்கார்ற? யார்கிட்ட பேசுற? யார்கிட்ட சிரிக்கிற? எதுக்காக பேசுற? உன் இருதயம். இருதயம் யாரு? அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போட்டோ எடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க நாங்க தான் போட்டோவா வச்சிருக்கான்னு. இல்லை, பயங்கரமான போட்டோ. அவர் ஆதி அந்தமும் மகிமையான சர்வ வல்லவர். அதனால கொஞ்சம் யோசித்து நம்ம வாழ்க்கையை நீங்களே கொஞ்சம் எந்திரிச்சு நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் எவ்வளோ பெரிய ரட்சிப்பு! பிதாவுடைய சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்தது போல. எல்லாம் கையை தூக்குங்க, 2 கையை உயர்த்துங்க, வைக்கப்படாதீங்க, உயர்த்துங்க. கையை கொடுத்தவர் பார்க்கிறாரு, ஆசீர்வதிப்பாரு. ஆமே. 2 கையை உயர்த்துங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். இயேசுப்பா, நீங்க என் மேல வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன குறிச்சு நீங்க வச்சிருக்கிற தேவ திட்டம், அது பரலோக திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த உலகத்துக்கு நான் ஆண்டவரே என்னை இடம் கொடுக்க மாட்டேன். என்ன வாய் திறந்து சொல்லுங்க. இந்த உலகத்தின் எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு, இச்சைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எந்த சத்தத்தையும் நான் கேட்க மாட்டேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பேன். வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து தேவ சமூகத்துல நித்தியமாய் இருக்கிற அந்த மகிமைக்காக அந்த உலகத்துல வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மேல இருப்பதாக. அந்த மோசையில தேவ திட்டம் நிறைவேறினது போல இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவரே, அந்த திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். அதற்கு விரோதமான சாத்தானை இயேசுவின் நாமத்துல இருதயங்களை விட்டு, சிந்தனைகளை விட்டு, சபையை விட்டு வெளியேறி போ கட்டளை விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் ஓட ஜெயிக்க, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நின்று ஆடி பாடி ஆராதிக்கிற கூட்டத்துல நாங்கள் ஆண்டவரே மகிமையோடு நிற்போம். அதற்கென்று தெரிந்து கொண்ட கர்த்தர் நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். தெய்வ பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே.